ராஜா இஷ்வாகு யோசனையில் ஆழ்ந்திருந்தார். பகல் முழுவதும் வேலைகள், பாராட்டுரைகள், இரவில் உறக்கம், அன்றாட வாழ்க்கை என்னுடைய ஆயுளில் பெரும் பகுதியை உறிஞ்சிவிட்டது. கண்ணாடியில் பார்த்தால் காதோரத்தில் சிலர் நரைத்த முடிகள். வயோதிகத்தின் அறிகுறிகள், அதன் பிறகு மரணம். மரணம் வந்து உடலை சூழ்ந்து கொள்வதற்கு முன்னால் அமரத்துவம் அடைவதற்காக இந்த மானுடப் பிறவி கிடைத்தது. ஆனால் அதை நான் வீணாக்கிவிட்டேன். தவறுதான். ஈஷ்வாகு மன்னன் மனு சக்கரவர்த்தியை மானசீகமாக பிரார்த்தனை செய்தார். ஒருங்கிணைந்த மனதுடன் அவர் வருகைக்காக வேண்டிக் கொண்டார். மனு சக்கரவர்த்தியும் வருகை புரிந்தார். ஈஷ்வாகு மன்னர் பணிவுடன் எழுந்து அவருக்கு அர்க்கியம் கொடுத்து பூஜைகள் செய்து அவரை வலம் வந்து ஆரத்தி எடுத்தார். பிறகு ஆசனம் அளித்து அமரச் செய்தார். மனு சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு, கூறு மன்னா, ஏன் என்னை நினைத்தாய் என்றார். அப்போது இஷ்வாகு மன்னர் கைகூப்பியபடி கேட்டுக்கொண்டார். ஐயனே, கண்களுக்கு ஏராளமான காட்சிகளை எல்லாம் காட்டினேன். ஆனால் கண்களோ இதுவரை திருப்தி அடையவில்லை. களைப்பு ஏற்பட்டது, ஆனால் இன்னும் திருப்தி ஏற்படவில்லை. எத்தனை விதமான ருசிகளை நாவுக்களித்தேன். ஆனால் இது ஒரு நாள் சாம்பலாகத்தானே போகிறது. சரீர சுகங்களில் ஈடுபட்டு என் ஆயுளையே குறைக்கக்கூடிய பல விஷயங்களில் ஈடுபட்டு சுகத்தை தேடும் முட்டாள்தனத்தை செய்தேன் குருவே. நாளுக்கு நாள் என் ஆயுள் குறைந்து வருகிறது. இந்த நாடு என்னுடையது. நான் தான் இதற்கு மாபெரும் மன்னன். தங்கத்தாலான பாத்திரங்களில் உணவருந்துகிறேன். வெள்ளி சிம்மாசனத்தில் அமர்கிறேன். அழகான மங்கையர்கள் சேவை செய்கிறார்கள். நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இப்படி மூடத்தனமான கர்வம் பிடித்த அந்த வாழ்க்கையையும் வாழ்ந்து பார்த்து விட்டேன் பெருமானே. இனி கிருபை செய்யுங்கள். வயதாகிவிடும், மரணம் வந்து சூழ்ந்துவிடும். அதற்கு முன்னால் மனித பிறவியின் பிறப்புரிமையாக ஜீவாத்மா தனது முக்தியின் அனுபவத்தை பெற வேண்டும். அப்படி நான் முக்தி மார்க்கத்தை உணராமலேயே இறந்துவிட்டால் அது இயற்கை அணுவாக சந்திரனின் கிரணங்களின் மூலம் நீர்த்துளிகளினூடே பழங்களிலும் தண்ணீரிலும் அன்னத்திலும் வந்து கலந்து விடுவேன். பல உயிரினங்கள் என்னை உணவாக உண்ணும். பின்னர் உடல் வழியாக ஆணின் உடலிலும் பிறகு அவன் மூலம் பெண்ணின் உடலிலும் செல்வேன். கருவில் இடம் கிடைத்தால் சரியில்லை என்றால் சிறுநீராக வெளியேறுவேன். குருவே, மகாராஜா நிர்க் ஓணானாக அவதிப்படுகிறார். அஜ் மகாராஜா முதலையாக பிறந்து துன்பப்படுகிறார். என் வாழ்க்கை இப்படி வீணாகி போகக்கூடாது. அதனால்தான் தங்கள் திருவடிகளை மனதில் பற்றியபடி தங்களுக்கு சிரமம் கொடுத்தேன். குருவே, தாங்கள்தான் எனக்கு வழி சொல்ல வேண்டும். இன்னும் எத்தனைதான் காட்சிகளை பார்ப்பேன், என்னென்னதான் முகர்வேன், எத்தனைதான் ருசிப்பேன். இந்த ஜீவாத்மாவானது எப்படி கெடுதல் விளைவிக்கும் நீலகிரி மரமானது அங்குள்ள சத்தினை உறிஞ்சி எடுத்து அங்கு ஏரி மரங்கள் அனைத்தையும் அழித்து விடுகிறதோ, அதேபோல மனம், இந்திரியங்கள், இச்சைகள் இவையெல்லாம் ஆன்மாவின் அமைதியை அழித்து விடுகின்றன. பிறகு மனிதனுக்கு அஞ்ஞானம்தான் மிஞ்சுகிறது. ராணியின் துணையின்றி வாழ முடியாது, பணமின்றி வாழ முடியாது. இப்படி பல வெளிப்பொருட்களை ஆதரவாக நினைக்கிறான். நிலையற்ற பொருட்களை ஆதரவென்று நம்பி அனாதரவாகி நிற்கிறான். மோட்சத்தையே அளிக்கக்கூடிய ஆதரவான ஆன்மாவின் துணையை விட்டு விலகி விடுகிறான். உலகப் பொருட்களின் ஆதரவில்லாமல் எப்படி வாழ்வது என்ற மூட நம்பிக்கையும் வருகிறது. ஆனால் இந்த உலகத்து சுகங்களை துறந்தால்தான் உண்மையான நிம்மதி என்று சத் சங்கத்தின் மூலம் நான் ஒன்றை உணர்ந்து கொண்டேன். சிறுவயதாக இருந்தபோது பொம்மைகள் இல்லாமல் வாழ முடியாது.
நண்பர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்றெல்லாம் நினைத்தேன். அந்த பொம்மைகளும் இப்போது இல்லை, நண்பர்களும் பிரிந்து விட்டார்கள். இந்த வயதில் பணம் இல்லாமல் துணை இல்லாமல் எப்படி வாழ்வதென்று தோன்றுகிறது. ஆனால் இரவில் நன்றாக தூங்கும் போது யாருடைய துணை கிடைக்கிறது? மற்ற ஆதரவுகளை மறந்து ஜீவாத்மா தன்னை அறியாமல் கவலையின்றி இறைவனின் மடியில் புகலிடம் பெறும்போது களைப்பு மறைகிறது, புத்துணர்வு தோன்றுகிறது. வைரம், வைடூரியம், மாட மாளிகை, பதவி இதையெல்லாம் மறந்து ஒரு ராஜா இந்த விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தால் தான் நிம்மதியாக உறங்குவான். எவ்வித துணைகளும் இல்லாத ஒரு ஏழைக்கு நிம்மதியான உறக்கம் தெருவோரத்தில் கிடைக்கிறது. அதுவே ராஜாவுக்கும் கிடைக்கும். குருவே, அஞ்ஞானமும் அறியாமையும் சூழ்ந்திருக்கும் காரணத்தால் களைப்பு மட்டும்தான் போகிறது. அடுத்த நாள் வேலைகளை செய்ய தெம்பு பிறக்கிறது. வெளிப்பொருட்களின் நாட்டத்தை விட்டு, ஆசைகளை விட்டு தூக்கத்தின் மயக்கத்தில் ஆழும்போது புத்துணர்ச்சி தோன்றுகிறது. அடுத்த நாள் தெம்புடன் வேலை செய்ய தோன்றுகிறது. அப்படியானால் உலகப் பொருட்களின் மேல் உள்ள நாட்டத்தை விட்டு, உறக்கத்தையும் மூடத்தனத்தையும் விட்டு, தாங்கள் எந்த ஆதரவில் மூழ்கி இருக்கிறீர்களோ அதே ஆதரவு எனக்கும் கிடைக்க தாங்கள் அருள வேண்டும். குருவே, ஜீவனுக்கு எது நன்மையோ அதை தாங்கள் எனக்கு உபதேசித்து அருள வேண்டும். விவேகம் பணத்தை விட, நாட்டை விட, ஆட்சியை விட முக்கியமானது. சத்சங்க உபதேசம் பற்றிய விவேகம் இறைவனின் தரிசனத்தை விட மகிமையானது. விவேகம் அஷ்டசித்திகளையும் நவநிதிகளையும் விட மேன்மையானது குருநாதா. அந்த விவேகம் நல்ல சத்சங்கத்தின் மூலம்தான் கிடைக்கும். பினோ சத் சங் விவேக் நஹோய், ராம் கிருபா பின சுலப் நசோய். சில தெய்வீக கர்மங்கள் வேண்டும், நல்ல தெய்வீக வேண்டுதல் வேண்டும், தெய்வீக சிந்தனைகள் வேண்டும். அப்போதுதான் சத்சங்கம் கிடைக்கும். குருநாதரே, தங்களுக்கு மிகவும் சிரமம் கொடுத்து விட்டேன். தாங்கள் இங்கு வந்தது பெரும் பாக்கியம். தங்களின் சத் சங்கத்தால் எனக்கும் விவேகம் பிரசாதமாக கிடைக்க வேண்டும். பணிப்பெண்கள் சாமரம் வீசுகிறார்கள். பெரிய ராஜாதி ராஜாக்களும் புலவர்களும் என் புகழை பாடுகிறார்கள். ஆனால் உயிரில்லாமல் எரிந்து சாம்பலாகப் போகும் இந்த உடலை புகழ்வதால் ஜீவாத்மாவுக்கு என்ன மேன்மை கிடைக்கும்? இப்போது இந்த உடலுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. பிறப்பதற்கு முன்னால் இதற்கு பெயர் இல்லை. பிறவி எடுத்து இறந்த பிறகு இந்த உடலே இருக்காது. அப்படியானால் எதற்கு பெயர்? அந்த பெயரால் ஜீவாத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இறந்த பிறகு அழியக்கூடிய இந்த உடலுக்கு ஓய்வு கிடைத்தாலும் முடிவில் இது எரிந்து சாம்பலாகத்தான் போகிறது. சத் சங்க உபதேசங்களால் இந்த சிந்தனையும் கொஞ்சம் விவேகமும் கிடைத்தது. ஆயுளை எண்ணி கலங்குகிறது. एतना काचा कुंभ है फुटतना लागे बार, पटका लागे पूटी पड़े गर्व करे वेगवार. உடலை பற்றிய கர்வம், செல்வத்தை பற்றிய கர்வம், செல்வாக்கு இருக்கும் கர்வம், படிப்பு இருப்பதால் கர்வம், இதெல்லாம் மூடர்களின் குணம் குருவே. என் வாழ்க்கை எப்படி என்றால் தவளை பாம்பின் வாயில் சிக்கியிருக்கிறது. அதுவும் பயங்கரமான விஷப்பாம்பின் வாயில் இருக்கிறது. அப்படியும் அது மின்மினி பூச்சிகளையும் கொசுக்களையும் பார்த்து இப்படி அப்படி நாக்கை நீட்டுகிறது. அதுபோல நாங்களும் காலனின் வாயில் சிக்கப் போகிறோம். ஆனால் இது கிடைத்தால் சுகம், அது கிடைத்தால் இன்பம் என்று ஆசைப்படுகிறோம். உண்மையில் கிடைத்திருப்பதை மறந்து விடுகிறோம். மேலும் இங்கு கிடைத்திருப்பதை ஒதுக்கினால்தான் உறக்கத்தில் சரியான சுகம் கிடைக்கும். ஆனால் அஞ்ஞானம் கண்ணை மூடுகிறது. உலகத்து பொருட்களின் மேல் உள்ள ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு என்றும் எங்கும் நிறைந்த பரம்பொருளின் துணையை தேடித்தரும் மகான்களின் கருணையும் நம்முடைய விவேகமும் எப்போது கிடைக்கிறதோ அதுவரை ஜீவாத்மாவின் துர்பாக்கியம் மாறாது. மிகப்பெரிய துர்பாக்கியம் பிறப்பு, மரணம், துன்பம், வியாதி, மறுபிறவி. பலமுறை பிறப்பு, பலமுறை மரணம், பலமுறை முதுமையின் துன்பம், வியாதிகளின் தாக்குதல். சென்ற பிறவியில் எத்தனை சேர்த்து வைத்தோம், என்னென்ன தெரிந்து கொண்டோம், யார் யார் காலை பிடித்தோம், யார் யார் முன்னால் எல்லாம் மண்டியிட்டு அமர்ந்தோம். எல்லாவித திறமைகளையும் எல்லாவித சொத்துக்களையும் மரணம் ஒரே நிமிடத்தில் இல்லாமல் செய்கிறது. பிறகு நான் பல தடவை குளியலறையில் ஒழுகிப் போனேன். உயிரினங்களின் உடலிலிருந்து வரும்
திரவத்தின் துளிகளோடு